அவசரமாக நான் உருப்படாம போகிறதுக்கு காரணம் யாருன்னா நான் தான். ஏன்னு நான் சொல்லிட்டா, சின்ன வயசுலேருந்தே நமக்குலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ட்ரீம் இருக்கும். சின்ன வயசில் எங்கள் ஊரில் என்னெல்லாம் எப்படி கேட்பாங்க, நீங்கள் என்ன பெரியவெல்லாம் என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் வந்து என்ன சொல்லுவேன்னா போலீஸ் ஆக போகிறேன். பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் என்னை எப்படி கூப்பிடுவாங்கன்னா போலீஸ் போலீஸ் அப்படி தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் 11th 12th 10th வந்ததுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, சம்திங் மம்மி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நானே வந்து காலையில் ஆடியோ கேட்காதுன்னு சொல்லி தான் நான் நைட்டில் எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் வேறு எங்கள் அம்மா நைட்டில் வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. மேபி சந்திரமுகி மாதிரி டான்ஸ் ஏது ஆடுறானா நீட் ஏது அப்படின்ட்டு. ஏன் நான் உறுப்பு இல்லை. ஆக்சுவலாக 10th முடிச்சிட்டேன். 10th வந்து நான் பாஸே ஆக மாட்டான்னு நினச்சாங்க. அதையும் எப்படி அடித்து பிடிச்சி நான் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 12th வந்தால் என்னெல்லாம் இங்கிலீஷ் சார் வந்து நீங்கள் எப்போ தாண்டா இங்கிலீஷில் பாஸ் பண்ணுவேன்னு கேட்டார். சார் நான் பப்ளிக்கில் பாஸ் பண்ணிக்கேன்னு சொன்னேன். சேம் அதே மாதிரி பப்ளிக்கில் நான் பாஸ் பண்ணிட்டேன். என்னோடய மார்க் ஷீட் பார்த்தீங்கனாலே எனக்கு தெரியும், இங்கிலீஷும் மேக்ஸில் மட்டும்தான் மார்க் கம்மியாகவும், மற்றெல்லாம் கூட ஓரளவுக்கு அடிச்சு பிடிச்சி இதை வந்திருப்பேன். நான் 10th முடிச்சு நான் சொன்னேன், நான் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுப்பேன்னு சொன்னேன். வீட்டில் என்ன சொன்னாங்க, ஆர்ட்ஸ் எடுன்னு சொன்னாங்க. அடிச்சு பிடிச்சி அப்படியே ஒரு சண்டையை போட்டு சிஎஸ்சி வாங்கியாச்சு. ஓகே, 12th எக்ஸாம் முடிச்சுட்டு நான் ஜாலியாக ஒரு ஊரில் இருக்கேன் எங்கள் அக்கா வீட்டில். ஃபோனை போட்டு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே அட்மிஷன் போடுது, நீ எங்கே என்ன போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் போட்டுக்கிறேம்மான்னு சொல்லிட்டு சென்ட் ஜோசப் விசப் அப்படின்னு 2 காலேஜில் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு நம்ம ஒரு டீச்சர் ஆகிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு இருந்தேன். ஆனால் வீட்டில் இருந்தவங்க என்னை பாலிடெக்னிக் சேர்த்துலான்னு பிளானில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, சரி பெரியவனை இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டோம். கடைசியில் இவனும் நம்மளை வந்து இன்ஜினியரிங் படிக்கலன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நீ இன்ஜினியரிங்கே சேர்த்துட்டாங்க. இன்ஜினியரிங் யாரை ஒருத்தர் நம்ம இன்ஜினியரிங் 2018 உள்ள போன எங்கள் ஸ்கூல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. எங்கள் காலேஜில் போக அதை விட ஸ்ட்ரிக்ட்டு தான், இருந்தாலும் நமக்கு அதை விட கொஞ்சம் ஜாலியாக இருந்த மாதிரி இருந்தது. போனால் இப்போ எப்படின்னா ஸ்கூல்லலாம் ஃபெயில் ஆகிட்டா எக்ஸாமு ரிட்டன் டெஸ்ட்டு வச்சு எப்படியோ ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்பிச்சுட்ருவாங்க. காலேஜ் சொல்லவா வேணும், இங்கேயும் அது மாதிரி வச்சாலும் மைண்ட் செட் வந்து அதெல்லாம் செட் ஆகலை. அப்புறம் எப்படியோ அடிச்சு பிடிச்சி எப்படா எடுக்கிறதே நான் வச்ச அரியர் தான் அதிகமாக இருக்கும். 2 வருஷத்தில் 18 பேப்பர் இருந்ததுன்னா அந்த 12 பேப்பர் அரியர் வந்துருக்கும். ஆனால் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் பண்ணிட்டேன். இப்பெல்லாம் காரணம் யாரு, லாக்டவுன் வச்சு இந்த பேப்பர் எல்லாம் அடிச்சு பிடிச்சி லாக்டவுனில் வச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கு நான் வந்து படிக்காத மக்கள்லாம் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் இல்லை, படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகேவா, இந்த புக்கெலாம் ஏன் இவ்வளோ பத்திரமா நான் வச்சுருக்கேன்னா, அறிவு இருந்துட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு இடைக்கு போடாமல் இன்னும் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி சயின்ஸு சோசியல்லாம் இருக்கும், அந்த புக்கெலாம் ஒரு கலெக்ஷன் அப்படியே வச்சுருக்கேன். சரி, இப்போ நான் ஏன் உருப்படாமல் போனதுன்னு மெயின் ரீசன் வரேன். நமக்கு வந்து ஒரே ஒரு கோல் இருந்தால் பரவாயில்ல, நம்ம வந்து பொழைச்சிக்கலாம். இந்த மாதம் என்ன ஆகும்னா, நம்ம ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகி அப்படி எல்லா ஆர்ட்டும் நம்ம தாண்டா வரையணும். அப்படி தஞ்சாவூர் கோபுரத்தவே நம்ம கையில் தான் அப்படி நம்ம வரைஞ்சி விற்கிறோம். ஒரு ஆர்ட்டை 2000 3000 விற்கிறோம், பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிறோம் அப்படின்ட்டு வருது. அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் நம்ம பாட்டு எழுதுகிறோம். பாட்டு எழுதி நம்ம பாட்டு பெரிய இதாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு எழுதுது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சரி நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம். ஆனால் பண்ணுவோம். அதுக்கப்புறம் காலேஜ் 2022 முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் என்னாச்சு, வீட்டில் 4 நாள் தான் இருந்தேன். எங்கள் அம்மா என் தண்டை சொல்ல திட்டாங்க. அந்த கோவத்துக்கோசரமே நான் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் போயிட்டு சேர்ந்துட்டு 1 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் ஒரு 6 months இருந்துட்டு திரும்ப போயிட்டு சென்னையில் ஒரு 3 மாதம் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு இதோட நிறுத்தினா நிற்கலை. வீட்டில் இருந்தால் தண்டை சொல்ல திட்டுவான்னு சொல்லிட்டு எம்இஏ போட்டு காலேஜ்
2 வருஷம் காலேஜ் போயிட்டேன். இதுலேயும் என்ன எனக்கு பிரச்சனைனா ப்ராஜெக்ட் நான் வந்து ஓனாக தான் பண்ணி எடுத்துட்டேன். ChatGPT இருக்குது, கோடெலாம் போட்டு எடுத்துட்டேன், ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டேன். IEEE பேப்பர் போடணும், ப்ராஜெக்ட்லாம் பண்ணி அவுட்புட்லாம் எடுத்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து என்ன ஆகும்னா, முடிக்கிற சமயத்திலோ இல்லை நம்ம ஒரு பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சமயத்தில் என்ன ஆகும், மைண்ட் பிளாக் ஆகும். மைண்ட் பிளாக் என்ன அப்படின்னா எனக்கு வேலையே தோணும், செய்யவே முடியாது. எப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஸ்டெப்பே வைக்க முடியாத மாதிரி ஒரு பிளாக் வரும். அந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், எதுவுமே யோசிக்க முடியாது, வச்சுட்டு உட்காந்துட்டே இருப்பேன். கடைசி வரைக்கும் முடியாது, அது அப்படியே ஊற்றிடுச்சு. கடைசி வரைக்கும் நார்மலாக ஒரு ஜேர்னலில் போட்டு எடுத்துட்டேன், எம்இ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் வந்து எனக்கு IEEE பேப்பர் போட்டிருந்தா எனக்கு நல்லாயிருக்கும். ஆனால் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் போடலை. அதுக்கப்புறம் நான் ரொம்ப கேவலமான ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, ஒரு டீசெண்டாக என்னால் வரைய முடியும். ஓகே, ஐ ஹாவ் டீசெண்ட். ரொம்ப கேவலமாக வரைவேன் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிடாதீங்க. நான் ஒரு ஓரளவுக்கு டீசெண்டாக, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மனசுலேருந்து வரையும் போது கொஞ்சம் டீசெண்டாக வரும். மற்றபடி வரையணும் வரைஞ்சோம்னா அதெல்லாம் ஒன்றும் வராது. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து எனக்கு ஆங்கர் ஆகணும்னு ரொம்ப பெரிய ஆசை இருந்தது. ஆங்கரு, ஃபோட்டோகிராஃபரு, இதெல்லாம் ஆகணும்னு எனக்கு ஆசை இருக்குது. இதெல்லாம் பண்ணும்போது என் பிரெயின் வந்து 360 டிகிரிக்கு ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் இதுதான் என்னோட ஸ்டோரி. இப்போ கூட வந்து நான் 2018 யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். ஆனால் 2026 தான் நான் வந்து பண்ணுறேன். இதுவும் வந்து எப்படின்னா ஒரு நார்மலாக பண்ணால் பண்ணிடுவேன். டெய்லி பண்ணணுமே அப்படின்னு நினச்சி பண்ணனா எனக்கு மைண்ட் பிளாக் ஆகிடும், ஒரு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி வீடியோலாம் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து பட் இந்த சவுண்டு, பட் ஆனால் இந்த மாதிரி நிறையா வந்து சம் வேர்ட்ஸ்லாம் வந்து நான் தேவையில்லாத இடத்துலாம் நான் யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் இப்போ எனக்கு இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் தெளிவாக வந்திருக்கு. ஓகே, நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோம் அதில் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு தெரியும், இப்போ கன்வென்ஷனல் நியூரல் நெட்வொர்க்கு, 3 phase ரிலே, ராஸ்பெர்ரி, ஆர்டினோ, அதுக்கப்புறம் பைத்தானு, ஜாவா, இது எல்லாமே அப்படியே ஒரு செடி வந்து முளைக்கும் பார்த்தீங்களா, அந்த 2 இலை விடும் பற்றியா, அது மட்டும் எனக்கு தெரியும். அதுக்கு மேலே பெரிய மரம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்கிட்ட ஒன்று கொடுத்தீங்க, இதெல்லாம் காமனிட்டி, இதெல்லாம் ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுக்க தெரியும். ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நான் வந்து எடுத்துற அளவுக்கு எனக்கு ஸ்கில் இருக்குது. இல்லை அப்படின்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன், இருக்குது. ஆனால் நான் பண்ண மாட்டேன். இப்பயும் இந்த 2 மாதமாக இந்த 4 ரூம்குள்ளே தான் இருக்கேன். வெளியே எங்கேயும் போனதில்லை. இப்படியே என் மைண்ட் வந்து டம் 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 இப்படில போயிட்டே இருக்கு. இதுக்கு மேலே நான் எனக்கு பிடிச்சதை டெய்லி பண்ண போகிறேன். எஸ். அதுக்கப்புறம் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான நான் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால், இல்லை நான் பேசுகிறதோ நான் பண்ணுறதோ ஏதாச்சும் உங்களுக்கு மோட்டிவேட்டோ இல்லை பிடிக்குதோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் விஜய். ஆக்சுவலாக இந்த பேர் கூட நான் வச்சதில்லை, என்னோட பஸ்ஸில் வந்து எனக்குன்னு சில மச்சான்ஸ் இருக்கானுங்க, அவங்க வச்ச பேர். அதுவும் அந்த அவனால் செம்ம கேரக்டர். எப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரோனா, அப்புறம் என்ன ப்ரோ அப்படி இப்படின்னா, அப்புறம் மச்சானா, அப்புறம் டி ஏன்டா அப்படின்னா அவனே ஒருமே எடுத்துக்கிட்டான். அந்த மாதிரி சில பேர் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரேர் தான். நமக்கு நிறைய பேர் கிடைக்கிறாங்க. மச்சான் இதில் வந்து ஒன்று மென்ஷன் பண்ணுறடா, சோடா, நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். அவன் தான் எனக்கு வந்து இந்த பேர் வச்சான். விஜய். ஆக்சுவலாக நான் விஜய் பாலாஜி பாரியம் அப்படின்னு வச்சுருந்தேன். இதெல்லாம் என்ன மச்சான் பேர் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் விஜய் அப்படின்னு வச்சான். விஜய் அப்படின்னு வச்சான். நல்லா தானே இருக்கு, அப்படியே நான் கன்டினியூ பண்ணிட்டேன். ஓகேவா, பாய், குட் நைட். இதே மாதிரி வேறு விஷயம்லாம் நான் வந்து புதுசாக நான் பேசுகிறேன். ஓகே, டாட்டா, பாய், see you.